பாருங்கள் என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது பாருங்கள், இந்த பூவெல்லாம் பாருங்களேன். உங்களுக்கு இந்த மரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மரம் வச்சு 6 மாதம்தான் ஆகுது. பாருங்கள், பழம் நிறைய வச்சுருக்குது. இது வந்து சர்க்கரை பழம். இந்த சர்க்கரை பழம் வந்து நான் செர்ரி கலரில் பார்த்துருக்குறேன், ரெட் கலர் இப்படி தான் பார்த்துருக்குறேன். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக லைட் லெமன் கலரில் இருக்குது பாருங்கள். லைட் எல்லோ, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோவா இல்லை லெமன் கலரானு தெரியல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. இது சாப்பிடவும் நல்லா இருக்குது பாருங்களேன். ஞாபகம் வந்துருச்சுங்க, முழாம்பழம் இருக்குல்ல, அந்த கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், மரம் பாருங்கள், நல்லா கிளவிட்டு நல்லா விரிஞ்சு கீழாகவே இருக்குது. ஆனால் நிறைய பழம் வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எந்த சீசன்லேயுமே இந்த பழம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இலையும் வந்து உதிராது அவ்வளோ சீக்கிரம். வெயில் காலம் எது வந்தாலும் உதிராது. பாருங்களேன், நிறைய அப்படியே பழம். இது வந்து டெய்லியும் கிளி குருவி எல்லாம் வந்து சாப்பிட்டு போகுது. நைட்டில் வௌவால் சாப்பிடுது. எல்லா பறவைகளுக்கும் இது உணவாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பழம் பழுத்து கீழே விழுகும்போது அதை வந்து கீழே கோழி வளர்க்குறாங்க. அந்த கோழி அதை சாப்பிட்றது. இந்த மரம் எதுக்காக வளர்த்துறாங்கன்னா, நிழலுக்காக தான் நிறைய பேர் வளர்த்துறாங்க. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இவங்களுமே கூண்டு கீழே வச்சுருக்காங்க. கோழி புறாலாம் வளர்த்துறதுனால அதுக்கு நிழல் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மரத்தை வளர்த்துனாங்க. இது எப்பயுமே இந்த இலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், காயாமல் அப்படியே துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காஞ்சாலும் துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோழி ஆடு மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் எல்லாமே இந்த மரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு நிழல் தர்றதுக்காக இந்த மரத்தை அது வாசலில் கண்டிப்பாக வைக்கிறாங்க. இந்த பழத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய் பழம்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேன் பழம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேன் மாதிரி இனிக்குமா. உண்மைதாங்க, தேன் மாதிரி நல்லா இனிப்பாக தான் இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சுகரு, ரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை. இது உண்மையான எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மரத்தோட பயனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.